வந்தோடனே போஸ் கொடுத்துட்டா நிற்பா. உங்கள் தான் தலையை கவுந்து உட்காந்துருக்க ஆள் அப்படி எழுத்து அப்படி. அழகுனா யாரு? அது இல்ல நீங்க சொல்லுங்களே. மகன் இல்ல என்ன என்ன இந்த கேனச்சிரிப்புக்கு அர்த்தம் என்ன? அப்பா ஆயா போடி. ஆமா அழகுனா எங்க அப்பா தான், நான் தான் சொல்லுவேன். உங்க அப்பா 1 நம்பர் லூசு, நீ 3/4 லூசு. சரி இருக்கட்டும், நீ தெளிவு நினைப்போ மனசுல. இங்க இருங்க, நாங்க 2 பேரும் எவ்வளவு சண்டை போட்டாலும் பிரியவே மாட்டோம். எடுவட்டவள அதெல்லாம் உண்மைதான். படிக்கிற காலத்துல விளையாடுற காலத்துல அதெல்லாம் இருக்கலாம். கல்யாணம்னு திருமணம்னு ஒன்று நடந்தா நீ உங்க புரிஞ்ச வீட்டுக்கு போக முடியாது, இது அவங்க புரிஞ்ச. லட்சம் பேர் வந்து 1000 சொன்னாலும் சரிதான், 2000 சொன்னாலும் சரிதான், எங்களுக்குள்ள பிரிவே வராது. புருஷனே வந்தாலும் நாங்க பிரிய மாட்டோம். எப்படி பிரியாம இருப்பியா? நாங்க 2 பேரும் தனித்தனியா கல்யாணம் பண்ணா தானே பிரிஞ்சு போகணும். ஆமா, நாங்க கல்யாணம் பண்றதா இருந்தா 2 பேரும் ஒரு புருஷனை தான் கட்டுவோம். அப்போ நாங்க ஒற்றுமையாவே இப்ப அப்படித்தான் சொல்லுவியா? வாழ்க்கையை விட்டு கொடுப்பாங்க, வட்டி சோறு விட்டு கொடுக்க மாட்டாங்க. நாங்க கொடுப்போம். நாங்க ஏன் அதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்கோம். நான் என்னடி சொன்னேன், நீ சரிக்கிறா? வட்டி சோத்து கொடுத்தாலும் வாழ்க்கையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அது வாழ்க்கை சண்டை கண்டிப்பா வரும், எங்களுக்குள்ள வராது. எப்படி வராது? நாங்க அதுக்கு ஒரு திட்டம் வச்சிருக்கோம். ஒரு புருஷனுக்கு வாக்கப்பட போறியா? ஆமா. சரி, வாரத்துல எத்தனை நாள்? 7 நாள். 7 நாள். 7 நாள் தானே. அதுல 3 நாள் என் வீட்டுல இருப்பாங்க. 3 நாள் என் வீட்டுல இருப்பாங்க. என்ன? ஐயோ ஐயோ, என்ன மீத 1 நாள் இருக்கு, என்ன பண்ணுவியா? அந்த 1 நாள் அவன் பெரிய ஆஸ்பத்திரியில குளுக்கோஸ் ஏற்றி படுத்திருப்பான். ஏன்? அடுத்த வாரத்துக்கு ரெடி ஆகணும்ல. முண்டை இதே வேலையா தெரிஞ்சா கரண்ட காலை பிடிச்சி இழுக்குமா இல்லையா? படி என்கிட்ட. சரி அம்மா என்னடி நீ என்கிட்ட அம்மாட்ட அறிமுகப்படுத்தி வைக்கிறியா? நம்ம காட்டுக்கு போலாமா? போலாம் மம்மி. என்னடி மெட்டைய மாத்துற? மெட்டைய மாத்துறானா? இல்ல பாட்டு மெட்டு மாத்துறியே. மாத்தணும், அப்படிதான் மாத்தி ஒரே மாதிரி பாடப்படாது. அப்படியா? இந்த மாதிரி புலி அது புலி தீயா அலையுது.
அது சோடியை தேடி அலையுது. சரி, நல்லா இருக்கியா? இருக்கே. இந்த புடவை ரொம்ப அழகா இருக்குடி உனக்கு. சிரிக்காத. என் மனசு வேதனை நினைச்சு நான் கிடந்து எவ்வளவு குழம்பு இருக்கு எனக்கு தெரியும். நிஜமாவே இந்த புடவை ரொம்ப அழகா இருக்கு. பேசாம இருங்க, என் வயிற்றுச்சல ஓடி. ஏய் சொல்றேன், அப்புறம் கேட்க மாட்டேங்கிற. நான் உங்களுக்கு அப்புறம் சொல்றேன், நீங்களே கேட்ட. ஓ, இதுக்கு பின்னாடி பெரிய ஒரு கதை இருக்கா? இந்த கதையை கேட்டுதான் என் மனசு அவ்வளவு நொந்து போய் கிடக்கு. சிரிக்காதடி சிரிக்கி. சிரிக்கி. என்ன கக்க. சரி, ஊர் உலகமே என்னை பார்த்து சிரிக்குது தெரியுமா உங்களுக்கு? அதனாலதான் இவ சிரிக்கிறா. அது இப்ப வேணா அப்புறமா சொல்றேன். அப்பா சொன்னாங்க கண்ணுக்கருத்துமா காட்டு போய் கவலைலாம் பாக்குறோம். வந்தமா கவலை பத்தமா போட மாட்டேன். சுத்தப்படாதம்மா சுத்த. ஏய் புடவை நல்லா இருக்குடி. அவுத்து விட்டு தொலைஞ்சிடாத. நானே இன்னைக்கு தான் புதுசா கட்டிருக்கேன், பெருசா இருக்கு. நல்லா இருக்குடி, அழகா இருக்கு. எங்கன சொருகுறது தெரியாம சொல்லி இருக்கேன். என்ன பார்த்து என்ன கேள்வி கேட்டியே? தில்லே உனக்கு புள்ள தங்குமான்னு ஏய் ஆஹா, தங்கறதும் தங்காததும் அவங்க கையில தான் இருக்கு. யாரு இல்ல ஆத்தாடி மொரட்டு பீஸ். அந்த மீசாக்கிட்ட சொருகி வைப்பா. அப்ப புள்ள தங்காதுடி. தில்லேலேலேலேலோ புள்ள ரங்குமா, 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 தில்லேலேலேலேலோ புள்ள ரங்குமா. பார்த்தாலும் பார்த்தேனடி புள்ள ரங்குமா, ரங்குமா. பார்த்தாலும் பார்த்தேனடி புள்ள ரங்குமா, பார்த்துக்கிட்டேனடி புள்ள ரங்குமா, தில்லேலேலேலேலோ புள்ள ரங்குமா, தில்லேலேலேலேலோ புள்ள ரங்குமா. ரங்குமா ரங்குமா. ஊருக்குமே வருவ புள்ள ரங்குமா, காட்டப்பள்ளி கூட புள்ள ரங்குமா. ஊருக்குமே வரப்பா புள்ள ரங்குமா, வெள்ளக்காக்கா பள்ளி கூட புள்ள ஊருக்குமே வருவ புள்ள ரங்குமா, காட்டப்பள்ளி கூட புள்ள ரங்குமா. ஊருக்குமே வரப்பா புள்ள ரங்குமா, வெள்ளக்காக்கா பள்ளி கூட புள்ள ரங்குமா. தில்லேலேலேலேலோ புள்ள ரங்குமா. பச்சை மரத்தடியில் புள்ள ரங்குமா, கட்டியாடலவ புள்ள ரங்குமா. ஊஞ்ச வரக்கரையில் புள்ள ரங்குமா, ஊஞ்ச கட்டியாடலாம புள்ள ரங்குமா. பச்சை மரத்தடியில் புள்ள ரங்குமா, கட்டியாடலவ புள்ள ரங்குமா. ஊஞ்ச வரக்கரையில் புள்ள ரங்குமா, ஊஞ்ச கட்டியாடலாம. ஆமாங்க, இப்போ தாங்க ஒரு படமே எடுக்க முடிஞ்சிச்சு. ஏய் ராணி, ஏ மூத்தர குண்டி பொம்பளையா நீனு? ஏய், அங்க போய் ஒண்ணுக்கு இருந்துகிட்டு இருக்க. சரி போயிட்டு வாப்போ. ஏய் அப்பவே நான் சொன்னேன் ஒரு பேம்பஸ் வாங்கி கட்டிக்கடின்னு. சொல்றேன் கேட்டா தானே? பஸ் ஸ்டாண்ட்ல 10 ரூபா, அப்ப இங்க ஃப்ரீ. சும்மா போ. ஏண்டி ஏய் ஏய் புலி அங்கிட்டு போ. ஏண்டி ஏய் உனக்கெல்லாம் கொஞ்சமா மான சூடு சொரணா இருக்காடி. எரும மாடு எரும மாடு. உன்னை தான் கேக்குறாங்க போ. எரும மாடு எரும மாடு. வைஸ் எரும மாடு எரும மாடு. யார் மியூசிக் இது? எரும மாடு எரும மாடு. எருமாடு மியூசிக்கா? எரும மாடு. பஸ் மாடு ரெண்டு பேட்டுக்கு உட்காந்து வச்சேன். ஐயோ ஐயோ. சரி சரி, விளையாட்டு தனமா இருக்கு. விளையாட்டு புள்ள தனமா இருக்கக்கூடாது. அதனால அப்பா என்ன சொல்லியிருக்காங்க? ஆலோலம் ஆலோலம் ஆலோலம்
அலோல 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 ஆலோலம் சோ ஆலோலமே எரும மாடு ஏய் கீழே பாருடி எருமாடு கீழே டே அங்கங்க வகற உட கீழே பாரு கன்றாவி சொல்லக்கூட ஏய் பாருடி சீ ஐயோ ஆமாண்டி எதை மூடணுமோ அதை மூடிடாத முகத்தை முடிய வெக்கமா இல்ல செட்டு சேர்த்துட்டாங்க உங்க வேலையை ஆரம்பிங்கப்பா முகத்தை தான் மூடணும் ஏன் நாளைக்கு பார்க்குறவங்க என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க சீ ஏன் மூஞ்சில முழிக்காத ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க யாராவது இதில் முழிக்காதுன்னு சொல்லியிருக்காங்களா அப்போ முகத்தை மூடிட்டோம்னா இது தெரிஞ்சாலும் ஏறு யாரும் தெரியாது மரியாதையா போயிரு கொளுத்தி போடுவோம் கொளுத்தி போடி முதல்ல ரெடி ஆகிட்டு இருக்காங்க வேலையை ஆரம்பிங்க அங்கிட்டு போங்க மரவா போய் தொலைங்க 3 பேர் ஆம்பளை பையலாட்டு இருக்கு என்னடா ஆள் கிடைக்காம இந்த மாதிரி இறங்கிட்டாங்களா ஒரே குழப்பம் ஏய் போடி முதல்ல ஏய் இந்தாடி உன் கஷ்டம் என்னன்னு எனக்கு தாண்டி தெரியும் எங்க அப்பா ஏன் சொன்னா நல்லதா தாண்டி இருக்கேன் கருப்பு லேடிஸ்ன்னு நினைக்கிறேன் ஆலோலம் சோ ஆலோலமே குளிக்கலாம்னு வந்தேன் மோட்டரில் தண்ணி வரல ஏய் கொஞ்சமா உனக்கு உள்பாவாடு எடுத்துட்டு வரல கொஞ்சமா உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்காடி எருமை ஏன் இப்படி அரையும் குறையுமா வந்திருக்க அப்புறம் குளிக்க போயில இப்போ ஏமா இன்னும் யாரு பொன்னாடி அணிவித்த கௌரவத்திற்கு ஏய் டேய் எங்க டேருங்க என்னங்க பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க ஹலோ பொண்டாட்டி வளர்க்கறதுலமா நாய் மாதிரி வளர்த்திருக்கணும் டேருங்க பொண்டாட்டி வச்சிருக்கீங்க வச்சிருந்தா அது வப்பாட்டி லூசு ஏங்க என்ன பொண்டாட்டி வளர்த்து வச்சிருக்கீங்க அப்ப பொண்டாட்டி வளர்க்கறதுலமா கட்டிக்கிட்டு வரதுலமா ஐயய்ய நான் கேட்குறேன் இதுக்கெல்லாம் அறிவா பதில் சொல்ல தெரியுதுல இவ்வளவு பேர் உட்கார்ந்துருக்க இடத்துல அசிங்கப்படுத்திட்டு இன்னொரு முண்டாட்டி நாளைக்கு இப்படி வந்தானு அசிங்கம் இல்ல நீங்க சோப்பு வாங்கிட்டு வரல நான் குளிக்க போற ஆளு சோப்பு மயிர் இல்லாம குளிக்க மாட்டியா சோப்பு மயிர் இல்ல சோப்பு தான் ஒரு நாளைக்கு குளிச்சா என்ன சோப்பு இல்லாம நான் குளிக்க மாட்டேன் நான் சோப்பு சொன்னா நான் வாங்கிட்டு வந்துருப்பேன் என்ன சோப்பு வேணும் உனக்கு 501 சோப்பாங்க
ஏன் உங்க லட்சணத்துக்கு ஒரு சோப்பு பத்தாதோ 501 சோப்பு போட்டு தான் குளிப்பீங்களோ? லூசு. சோப்பு பேர் 501. அப்படி சோப்பா இருக்கு. இந்த மயிரை முதல்ல வாங்கிட்டு வந்து மயிரை வாங்கிட்டு வந்து நான் தேய்ச்சி குளிக்க ஊரே சிரிக்கேரி. அதுக்கு தானே என்னை கூட்டி வந்தாங்க. அடிநாள் பார்த்து நான் வந்தேன் நீம்பாக, பாவாடை பூவில்தான் காம்பாக, காம்பாக வந்தேன் நீம்பாக, அடிப்பூ முல்லை உன் வீட்டு செவ்வாழை என் கைகள் பட்டாடு உலை நின்று தள்ளாதோ வாழையே ஆத்தாடி பாவாட தோட்டோடு தோட்டோடு போல் நெஞ்சு கூத்தாட கூத்தாட துடிக்குது ரோசா நாத்து தண்ணி கொஞ்சம் ஊத்து ஊத்து துடிக்குது ரோசா நாத்து. ஆண்டி கரெக்ட் பண்ணி கூட்டிட்டு போயிருக்காரு அப்பா. ஆண்டி அப்பா என்னப்பா அந்த ஆண்டியை போய் கரெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா உண்மையாவே உங்க ரெண்டு பேத்துக்கு ஜோடி பொறுத்த அம்சமா இருக்குங்க.